Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 5 into 5 25, அதாவது 5 5 மார்க் எழுதுகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு மாதிரியாக தான் கேட்டாங்க. ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களால் 5 5 மார்க் எழுத முடியும் எப்படி கேட்டாலும். எதுவுமே தவிர்க்க முடியாத கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ யூனிட் 1ல் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ட்ரையாங்குலர் அண்ட் ரேடார் மெத்தட். வேரியஸ் டைப் ஆஃப் எரர் ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரொப்பகேஷன் ஆஃப் எரர், இது நான் சொன்னதே கிடையாதுல்ல. ப்ரொப்பகேஷன் ஆஃப் எரர் வந்து 33 கிடையாது, 3, சரிங்களா? ப்ரொப்பகேஷன் ஆஃப் எரர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் மாது பாருங்கள் புக் பேக். ஸோ கேட்ட போகிறாங்க எக்ஸாம்பிளில் ப்ராப்ளம்ஸ் வந்து 1.15 1.13 1.12. ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இது ரெண்டு பார்க்க வேண்டாம். நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னா இது மட்டும் பாரு, இந்த ப்ராப்ளம் மட்டும் பாரு, ஓகேவா? நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த 3 ப்ராப்ளம் பார்த்துக்க. ஏன்னா ப்ராப்ளம் வந்து 5 மார்க்கில் கேட்பான், அதனால தான். ஓகே, யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி 5 பாயிண்டாவது படிச்சுக்கோங்க. கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போட்டு பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ரொம்ப ஈஸியான டெரிவேஷன். யூனிட் 3ல் லீனியர் மொமெண்டம் அண்ட் ரீகாயில் ஆஃப் கன்னு. ரீகாயில் ஆஃப் கன்னு வந்து எக்ஸாம்பிள் லீனியர் மொமெண்டம் ஒரு சின்ன ஒரு குட்டி டெரிவேஷன். வர்டிக்கல் மோஷன் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன் கனெக்டிங் பாடிஸோட 2 டெரிவேஷன். தேர்டு கொஸ்டின். 6வது கொஸ்டின் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல், இது 10 பாயிண்ட்டுமே நீங்கள் படிக்கணும். 10வது கொஸ்டின் வந்து பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், ரொம்ப ஈஸி. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் 9வது கேள்வி. ஸோ இதுதான் யூனிட் 3. யூனிட் 4 வந்து ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ரொம்ப ஈஸி, எல்லாரும் படிச்சிருவீங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி, இது வந்து 3 மார்க்கில் கேட்பான், 5 மார்க்கில் கேட்பான். 4th கொஸ்டின் புக் பேக்கில் 1 டைமென்ஷன் கொலிஷன். நீங்கள் வந்து கேசஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், 1 டைமென்ஷன் கொலிஷன் டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 5 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு ரிங்கு 4th 5th. 8th வந்து பேரல் ஆக்சிஸ் தியரம், 9th வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், 10th வந்து பேங்கிங் ரோலிங் இன் இன்க்ளைன் பிளேன். ஒரு வேளை பெண்டிங் சைக்கிள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப வீக்காக இருக்கும், இந்த 5 மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் 4 கேள்வி. எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் லாட்டியூட், ஜி வித் ஆல்டிடியூட், ஜி வித் டெப்த்து 7 8 9 10 பார்த்துக்க. சாப்டர் 7 டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்சல்ஸ் ஃபார்முலா இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. கேபிலரி ரைஸ் மெத்தட் யாருமே படிக்க மாட்டீங்க, படிச்சுக்கோங்க. பெர்னாலஸ் தியரம் கேட்டுட்டாங்க, பட் இருந்தாலும் படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சாப்டர் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் போன வருஷம் கேட்டாங்க, பட் படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மேயர் ரிலேஷன் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. 14th கேள்வி டிரைவ் ஒர்க் டன் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜூனில் கேட்டிருக்காங்க. பாஸ்டேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் சாப்டர் 9ல் ஃபஸ்ட்டு கேள்வி. 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. நீங்கள் 5 மார்க்காக இருந்தால் 10 பாயிண்ட் எழுதணும், 3 மார்க்காக இருந்தால் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். நீங்கள் எதுக்கு ஒரு 7 8 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க குத்து மதிப்பாக. கைனடிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் 3rd கொஸ்டின். ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ், இது கொஞ்சம் பெரிய கேள்வி, படிச்சிருங்க. சாப்டர் 10 சிம்பிள் பெண்டுலம் ரொம்ப முக்கியம். ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஈஸி. எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் ஈஸி. 5 6 9. 10th வந்து டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் இதுதான் தியரி தான். எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் தான் ரொம்ப பெருசு, ஆனால் பட் ஈஸி தான். யூனிட் 11லையும் 3 கேள்வி. காமா இசிக்கல் டு ஃப்ரீக்வன்சி இசிக்கல் டு T/μ ஸ்ட்ரிங், இது வந்து ப்ரூவ் பண்ணணும். 3rd கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரிங். 4th கொஸ்டின் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் லாப்லாஸ் கரெக்ஷனை டெரைவ் பண்ணுறது. 14th கொஸ்டின் ஆர்கன் பைப்பில் க்ளோஸ்டு பைப் ஓப்பன் பைப் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 16வது கேள்வி, இது யாருமே படிச்சிருக்க மாட்டேங்க, ஜூனில் கேட்டிருக்கான். டாப்பர் எஃபெக்ட்னா என்ன? அதில் 3 கண்டிஷன்ஸ் அவருடைய கேசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கேசஸில் ஏபின்னு இருக்கும், அந்த 3 கேஸை படிச்சிரு, ஜஸ்ட் சின்னதாக இருக்கும், படிச்சிரு. ஸோ இதுதான் உங்களுக்கு 11வது லெசனில் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா எல்லா 5 மார்க்கும் எழுதிடலாம். ரொம்ப டைம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தாராளமாக உட்காந்து படிக்கலாம். பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக போடுறேன், நான் பயாலஜி படிக்கிற வேலையை பட்டு பாருங்கள், பயாலஜி உங்களுக்கு படிக்கணும். ஸோ எனிவே 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டாப் 5 மார்க்ஸ் இதுதான். இது படித்தா 5 5 மார்க் எழுதலாம். 3 மார்க் 2 மார்க்கு நாளைக்கு காலையில் வரும். தேங்க்யூ.